See, devil is very spiritual. பிசாசு ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவல். தயவு செய்து நான் சொல்றது கவனி. பிசாசு உலக பிரகாரமா இருக்கவே மாட்டான். தேவ பிள்ளைகள் தான் எப்படி இருப்பாங்க? வேர்ல்ட்லியா சிந்திப்பாங்க, வேர்ல்ட்லியா நினைப்பாங்க. பிசாசு கூட வேர்ல்ட்லியா சிந்திக்க மாட்டான். He will think spiritually. அவன் உன்னோட ஃபோக்கஸ், உன்னுடைய கான்ஷியஸ் எல்லாம் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் மேல. அங்கதான் உனக்கு கை வைப்பான். He doesn't worry about your worldly life. ஏன் தர்த்தத்தை கொடுக்க நீ நினைக்கிற? பிசாசு தர்த்தத்தை கொடு. பிசாசு உனக்கு தர்த்தத்தை கொடுக்கலங்க. இது உன்னோட முட்டாள்தனம். இது உன்ன மாதிரி ஒரு முட்டாள் வேற உலகத்துல யாருமே இல்லை. கோச்சுக்காத என்ன, நீ தர்த்தத்துல இருந்தா அது காரணம் நீதான். அது உன்னோட ஞானம் இல்லாத காரியம். ஒரு தேவ பிள்ளைக்கு பிசாசு தர்த்தத்தை கொடுக்க முடியவே முடியாது. ஒரு காலம் நான் 25 வருஷம் அனுபவத்தில் நான் சொல்றேன். தர்த்தம் 100% உன்னுடைய என்ன, உன்னுடைய அறிவு கெட்டமான ஒரு புத்தினால. தர்த்தத்துக்கு காரணம் your lack of wisdom, ஞானம் இல்லாததுனால. உன் லைஃபை எப்படி அமைக்கணும்னு உனக்கு தெரியல. உனக்கு ஏன் தெரியுமா? you are filled with lust. ஆசையினால பிசாசு உங்க மனசை நிரப்பி இருக்கிறான். ஆசை. நம்ம லைஃப்ல எது வாங்கினாலும் திருப்தியே இல்லை. நம்ம we are not satisfied with anything. we want better. இது வாங்கணும்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேற இருந்தானே இதை விட அது நல்லா இருக்கு, அது வாங்கலாம். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். ஃபாதர் இவ்வளவு அழகா, வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். வசதிகள் நிறைவு தருவதில்லை, வானத்தை அவரும் தொடுவதில்லை. வசதிகள் நிறைவு சார், என்னைக்கு நீ பாரு, கடவுள் உனக்கு என்ன வேணா கொடுப்பாரு. நான் நீ சொல்றேன், அது அவரோட விருப்பம், அவரோட சித்தத்தின் படி என்ன. பட் அவர் என்ன கொடுக்குறாரோ அதுல திருப்தி ஆகிறது தான் உன்னுடைய எண்ணம். அதுவாக தான் இருக்கும். You should be satisfied with what he is giving. யாருக்கு எப்படி அளந்து கொடுக்கணும், உங்களை பத்திரமா வச்சுக்கிறது அவருக்கு நல்லா தெரியும். உன்னை பெருமை இல்லாம வைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு அவருக்கு தெரியும். He is focused on your spiritual life. பிசாசுனோட ஸ்பிரிச்சுவலை தான் ஃபோக்கஸ் பண்றாரு, தேவனோட ஸ்பிரிச்சுவலை தான் ஃபோக்கஸ் பண்றாரு. God is focusing on your spirituality. Devil is also focusing. பிசாசு நீ நினைக்கிற தர்த்தத்தினால என்ன பிரச்சனை? உனக்கு பண பிரச்சனை வந்தா நீ ஜெபிக்க மாட்டேன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். நீ பணம் இருந்தால் தான் ஜெபிப்போம். உன் பாக்கெட்டில் என்ன, உன் பர்ஸில் என்ன இருக்கணும்? நீ ஜெபிக்கணும்னா உன் பணம் இருக்கணும். உன் பர்ஸில் பணம் இல்லைன்னா நீ சோர்ந்து போவே. உன்னை உற்சாகப்படுத்துறதே இதுதான். கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்மளுடைய வேல்யூஸ் எல்லாம் யோசிச்சு பாரு. பர்ஸு காலியானா நீ என்ன ஆயிடுவே? சோர்ந்து போயிடுவேன். இது யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு நல்லா தெரியும். பவுல் சொல்றான், எந்த நிலைமையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அவனுக்கு ஏன் அந்த தரித்திரமும் வரல? ஏன்னா அவனுக்கு மேட்ரே இல்லாது. பிசாசு அவன்கிட்ட போக மாட்டான். ஏன் தெரியுமா? அவனுக்கு he knows how to handle that. ஏன்னா அவனோட சந்தோஷத்தை அவன் உள்ள இருக்கிற இயேசு கிட்ட இருந்து எடுக்கிறான். அவனோட ரட்சிப்புக்குள்ள இருந்து அந்த மகிழ்ச்சி எடுக்கிறான். அவன் வெட்டுக்கிளி காட்டுத்தே உண்டு வந்தான் யோவான், உலகத்தை கலக்கிய மனிதன் அவர், உடுத்தியதோ ஒரு ஓட்டை. நீங்க பாருங்க, பைபிள்ல படிச்சு பாருங்க. எலியா கிட்ட என்ன இருந்துச்சு? காசு ஒண்ணுமே இல்லை. இன்னும் சொல்ல போனோம், ஒரு விதவை அவனை போஷிக்கிற அளவுக்கு அவன் லைஃப் அப்படிதான் இருந்துச்சு. பட் ஒரு விதவை கிட்ட போய் 2 இட்லி வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு எலியாவோட லைஃப் ஆண்டவர் அப்படி வச்சிருந்தாலும் அதுக்கு அவன் ஓப்பனா இருந்தான். ஆனா அதே எலியா வானத்தை பார்த்து கூப்பிட்டு அக்கினி வரும். They didn't have money, they had power. அவங்க கிட்ட பணம் இருக்கலாம். என்ன இருந்துச்சு? பவர். வாயில வார்த்தையில என்ன இருக்கு? வல்லமை இருந்துச்சு. பால்ட் பணம் இருந்துச்சா? நோ, he had power. பேதுரு கிட்ட பணம் இருந்துச்சா? நோ, he had power. நீ 2 காரியம் தான் இந்த பூமியில இருக்கும்போது. நான் இப்ப பேசுறதுலாம் ப்ரொஃபெட்டிக் தான். நீ எடுத்து ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்பாரு, ஒரு இடம் வரும்போது உனக்கு பணம் வேணுமா பவர் வேணுமான்னு கேட்பாரு. நிச்சயமா நீ பணத்தை தான் சூஸ் பண்ண போற. பணத்தை தான் என்ன பண்ண போற? சூஸ் பண்ண போற. அதுக்கப்புறம் ஆண்டவர் கொடுத்த பணத்தை உன்னால காப்பாத்துறது கூட உனக்கு வழி இல்லாம போகுது. பட் when you choose power, money is behind that. என்னைக்குமே பணம் யாருக்கு பின்னாடி இருக்கு தெரியுமா? பவருக்கு பின்னாடி பணம் இருக்கு. சீஃப் மினிஸ்டர்ன்றது ஒரு பவர். அந்த பவருக்கு பின்னாடி என்ன இருக்கு? எல்லாமே இருக்குது. பிரைம் மினிஸ்டர்ன்றது ஒரு பவர். அது அந்த பவருக்கு பின்னாடி என்ன இருக்குது? எஸ்பி, கமிஷனர், இதெல்லாம் என்ன? இதெல்லாம் இந்த பூமியில ஒரு பவர். இந்த பவருக்கு பின்னாடி என்ன இருக்குது? என்ன இல்லை இந்த பவருக்கு பின்னாடி? எல்லாமே இருக்கு. Seek power, don't seek money. பணத்தை இல்ல, seek the power. அந்த வல்லமையை தேடு. அந்த வல்லமைக்குள்ள ஞானம் இருக்கு, அந்த வல்லமைக்குள்ள விஸ்டம், அந்த வல்லமைக்குள்ள ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த வல்லமைக்குள்ள என்ன சொல்றது, இந்த பூமியில நீ வெற்றியா வாழ்க்கை வாழ்றதுக்கு என்னென்ன தேவை எல்லாமே அதுக்குள்ள வச்சிருக்கிறார் ஆண்டவர். பேக்கேஜ் அது. பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது நீ பலன் அடைந்து அப்படின்னா you will receive power. அது ஒரு பேக்கேஜ். அது இந்த பூமியில நீ சக்சஸ்ஃபுல்லா வாழ தேவையான எல்லாமே இருக்கு.